வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம டெய்லி பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய +2 முடிக்கிற குழந்தைங்க அடுத்த லெவலுக்கு போறப்ப காலேஜை செலக்ட் பண்றப்ப அது மெடிக்கலா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, தென் ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தாலும் சரி, காமர்ஸ் குரூப் இருந்தாலும் இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் வகையில எப்படியெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலமா போறாங்க, என்னெல்லாம் +2 மார்க் மூலமா போகலாம், என்னெல்லாம் கோர்ஸ் இருக்கு, இதை தான் வந்து டெய்லி பேசிஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு மெடிக்கல் படிக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்தியால 1,18,000 சீட்ஸ் தான் இருக்கு. 24 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்றாங்க. அப்ப மீதி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் எடுத்து பண்ணறதுக்கு வந்து ஒரு 10 லட்சம் பேர் திரும்பி வந்து ரிப்பீட் பண்ணா கூட அவங்களுக்கும் அகைன் 1 லட்சம் தான் கிடைக்குது. அப்ப திருப்பி ரிப்பீட் பண்ணாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து போகும். இல்லைன்னா அவங்க வந்து நல்ல பெரிய அமௌண்ட் செலவு பண்ணி டீம்டு யூனிவர்சிட்டிஸோ இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ போக வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி பணமும் கம்மியா இருக்கு, ஆனா மார்க்கும் எங்களுக்கு ரொம்ப கூடுதலா வராது, ஆனா சீட்டு வாங்கி நாங்க மெடிக்கல் படிச்சே ஆகணும் அப்படின்ற அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்ராட் போய் படிக்கிறது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ராட் வந்து எம்பிபிஎஸ் ஒர்த்தா, எந்த நாட்டில் படிக்கலாம், எந்த நாட்டில் படிச்சா நல்லா இருக்கும், எவ்வளவு ஃபீஸ் ஆகும், இல்ல என்ன விஷயங்களை நம்ம வந்து மெயினா வந்து பார்க்கணும், அதை தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு போலாமா? வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 91% வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, ரைட்டா? அதனால இமீடியட்டா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் வந்து இதில் பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக போடுறப்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே. அதில் எதனா இம்பார்ட்டண்ட்னா கூட நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான ஒரு வசதி இருக்கும். மூணாவது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த வீடியோவை பார்க்கறது நீங்கள் மட்டும் பார்த்தா மட்டும் போதாது. யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு 10th 11th 12th பேரண்ட் இருக்காங்களோ இல்லை பசங்க இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இல்லை அவங்க இருக்கிற குரூப்பில் வந்து இதை போட்டுட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் தேங்க் பண்ணுவாங்க, ரைட்? ஓகே, என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்ராட் படிக்கணும் அப்படின்னா வேணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அப்ராட் படிக்கிறதுக்கு போகணும்னா ஏன் இந்தியாவில் வந்து சீட்ஸ் கம்மியா அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிடலாம். என்னெல்லாம் கிரிட்டேரியா வேணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இந்தியாவில் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கணும். நம்மளுக்கு வந்து இந்தியாவில் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, பிரைவேட் காலேஜஸ் இருக்கு, தென் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டோ இல்லைன்னா நல்ல மார்க்ஸோ ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நான் சொன்ன மாதிரி 1,18,000 சீட்ஸ் இருக்கு. அதுல நம்மளுக்கு கிடைச்சாதான் உண்டு. இல்லைன்னா நம்ம அடுத்த ஆப்ஷன் பார்க்கணும். அப்படின்றப்ப எம்பிபிஎஸ் தான் முடிச்சாகணும் அப்படின்றப்ப வேற வழி இல்லை. வெயிட் பண்ணி சில பேர் படிக்கிறாங்க, ரிப்பீட் பண்றாங்க, ஒரு வருஷம் 2வது வருஷம் ரிப்பீட் பண்றாங்க. இருந்தாலும் அவங்களால முடியாம போகுது. பணமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய இடத்துல செலவு பண்ண முடியாம போயிடுது. ஏன்னா பிரைவேட் காலேஜை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரைவேட் காலேஜஸ்ல போய் ஒரு 500 மார்க் இருந்தா கூட எனக்கு பிரைவேட் காலேஜில் நான் போய் படிக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து 10 லட்சத்துலேருந்து 12 லட்சம் ரூபாய் வந்து செலவாகுது. அப்ப நான் மேனேஜ்மெண்ட் கோட்டால போகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20 லட்சம் ரூபாய் நம்ம வைக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த 20 லட்சம் ரூபாய் இன்ட்டு 5 வருஷம் நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் ஆகுது. அப்போ 1 கோடி ரூபாய் இல்லை, எங்களுக்கு ஒரு 30 லட்சம் 40 லட்சம் ரூபாய் தான் செலவு பண்ண முடியும். ஆனால் எங்களுக்கு எம்பிபிஎஸ் படிச்சே ஆகணும் அப்படின்றவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு. இதுல நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம்ன்றதுல அப்ராட்ல போய் நீங்க படிக்கிறப்ப என்எம்சி வந்து சில ரூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் இருந்தாதான் நீங்க ஒரு வெளிநாட்டில் போய் அந்த கல்லூரியில படிச்சுட்டு நீங்க திரும்பி வந்து இங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், அலோ பண்ணுவோம் அப்படின்றாங்க. அப்ப என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ராட்ல போய் படிக்கிறப்ப அந்த காலேஜ் நீங்க எந்த நாடுனா போய் படிங்க. இப்போ நான் மேக்சிமம் வந்து நிறைய பேர் போகக்கூடிய நாட்கள் எந்த பார்த்தீங்க அப்படின்னா எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யா, உக்ரைன், தென் வந்து பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், கசகிஸ்தான், ஜார்ஜியா, பிலிப்பைன்ஸ், எகிப்து, சைனா, பங்களாதேஷ், நேபாள், வியட்நாம், மொரீஷியஸ், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளா இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அப்ப நெக்ஸ்ட் ஆப்ஷன் இந்த கண்ட்ரியா இருக்கு. அப்ப இந்த கண்ட்ரியில நான் போய் ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா என்எம்சி சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த கண்ட்ரி என்எம்சி வந்து கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்டுல வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களா, என்எம்சி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். அதை நீங்க போய் என்எம்சியில் வந்து போய் பார்த்துட்டீங்கன்னா அப்ராடு கண்ட்ரி என்ன கண்ட்ரி போறீங்களோ அந்த கண்ட்ரியில நீங்க பார்த்துட்டு என்ன காலேஜ் போறீங்களோ அதை போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதில் அப்ரூவ் ஆயிருக்கா, நம்ம வந்து இந்தியாவில் திரும்பி, ஏன்னா மெயின் அப்ரூவலே இல்லாமல் அங்கே போய் மற்ற இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு என்ன யூஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த காலேஜ் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கா அங்கே படிக்கிறதுக்கு அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்துக்கணும். ரெண்டாவது பார்க்க வேண்டியது என்னன்னா, நான் சரி ஓகே அது அப்ரூவல் ஆயிடுச்சு, ரெண்டாவது பார்க்க வேண்டியது என்னன்னா, நான் அந்த கண்ட்ரியில் போய் படிக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து 54 மாதம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோர்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. 54 months வந்து கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கண்ட்ரி அவங்க உங்களுக்கான சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. இது இருக்கு ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்எம்சி அப்ரூவல் இருக்கு, 54 months அங்கே கோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. இங்கிலீஷில் நீங்கள் அந்த 5 வருஷம் படிக்கிறதையோ நீங்கள் எல்லாமே வந்து அவங்க சொல்லி கொடுக்குறதும் இங்கிலீஷில், நீங்கள் படிக்கிறதும் இங்கிலீஷில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்க சொல்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கணும். நிறைய கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற பாஷையில் இல்லை அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜில் படிக்க வேண்டியதாக ஆயிடுது. அது திருப்பி வரப்ப என்எம்சி அதை அப்ரூவல் கொடுக்கறது இல்லை, பார்த்துக்குங்க. அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் கன்சல்டன்ட் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமாம் இங்கிலீஷில் தான் சொல்லி தராங்க எனக்கு தெரியும், என்னமோ இவங்க போய் படிச்சுட்டு திரும்பி வந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்தேன் அங்கே தான் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மெயினாக செக் பண்ண வேண்டியது என்னென்னா, ஏற்கனவே அங்கே படிச்சிருக்கிற பசங்களை கேட்டால் தெரியும், இல்லைன்னா யாருன்னா சொன்னாங்க அப்படின்னா அந்த கன்சல்டன்சியை ரெஃபரன்ஸ் கொடுக்க சொல்லுங்கள், கொடுங்க அந்த அங்கே படிக்கிற பசங்க நான் பேசணும் அப்படின்ட்டு, ரைட்டா? அப்போ உங்களுக்கு கிளியராக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரைட்? அதனால மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க, 12 மாதம் இன்டர்ன்ஷிப் அங்கே வந்து பண்ணியிருக்கணும். அப்போ அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்ப எந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பண்ணணும்னா, எந்த காலேஜில் படித்தீங்களோ அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் பண்ணணுன்றாங்க. அப்போ நீங்கள் வெறும் காலேஜ் மட்டும் இருந்தால் பார்த்தாது, அந்த காலேஜுக்கு ஹாஸ்பிட்டலும் கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் வந்து வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 3வது பாயிண்ட்டு, காலேஜில் நான் இன்டர்ன்ஷிப் பண்ணணும், முடிச்சதுமே 12 மாதம் மினிமம் பண்ணணும். அந்த மினிமம் பண்ணுறதும் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய இதில் பண்ணணும், ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க, செகண்ட் இயர் படிக்கிறாங்க, செகண்ட் இயர் படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் தேர்ட் இயர் வேற காலேஜ் போயிடுறாங்க. இல்லை அந்த 5 வருஷம் ஒரே காலேஜில் படிச்சிருக்கணும். இந்த 4வது பாயிண்ட் ரொம்பவே முக்கியம். ஏன்னா போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது, இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மாதிரி இருக்கும், இல்லைன்னா கன்ஃபியூஸ்டாக இருக்கும், இல்லை லேட்டாக போயிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்காது. இல்லைன்னா நிறைய பேர் வந்து இங்கேருந்து அப்ராட் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மள நல்ல டாப் ஸ்கோர் பண்ணால் இங்கேயே போயிடப்படுறாங்க. அப்போ மார்க்கும் கம்மியாக இருக்கிறவங்களா இருப்பாங்க, அங்கே போய் அட்ஜஸ்ட் ஆகி அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். கண்ட்ரியோட ஒத்து போகுமான்றதும் தெரியாது, அதனுடைய சீதோஷ நிலை எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வராமல் போயிடும். அதனால ஒரு காலேஜில் இருந்து இன்னொரு காலேஜுக்கு அவங்க மாற்ற வேண்டியது. ஏன்னா சில இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 2-3 அட்டெம்ப்ட் தருவாங்க, இல்லைனா மேக்ஸிமம் 4 அட்டெம்ப்ட் தருவாங்க. அதுக்கப்புறமா அந்த அட்டெம்ப்ட் நீங்கள் கிளியர் பண்ணலன்னா அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அடுத்த காலேஜ் போவாங்க. அந்த மாதிரியும் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. அதனால் அதை பார்த்துக்கங்க. அப்புறம் நீங்கள் இன்டர்ன்ஷிப் 1 இயர் பண்ணிடுறீங்க. அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட், இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு அங்கே டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு லைசன்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த லைசன்ஸுக்கான எக்ஸாமை, அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணுன்றாங்க. இங்கே வரத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். இன்டர்ன்ஷிப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய லைசன்ஸ் எக்ஸாம் எழுதி லோக்கல், அவங்க சப்போஸ் நான் வந்து யூஎஸ் போகிறேன், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா போகிறேன், இல்லை கிர்கிஸ்தான் போகிறேன், இல்லை உக்ரைன் போகிறேன்னா அந்த கண்ட்ரியில் நான் படித்து முடிச்சதுக்கும் குவாலிஃபைடு அப்படின்னு எனக்கு போட்டு அங்கே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் அப்படின்ற லைசன்ஸை நான் வாங்கி இருக்கணும் அப்படின்றாங்க. இது வந்து நிறைய கண்ட்ரியில் வந்து இல்லாமல் இருக்குது. அதையும் நம்ம கண்டிப்பாக வந்து செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்தது படித்து முடிச்சுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் எக்ஸாம், இப்போதைக்கு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா FMGE போயிட்டு இருக்கு. இந்த FMGE எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். பழைய பசங்களாக இருந்தாங்கன்னா FMGE எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா முழு அளவில் நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. சப்போஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியது இருக்கும். எக்ஸாம் எழுதி இங்கேயும் கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே எழுதி கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே நீங்கள் எப்படி 12 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணீங்களோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 12 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப்பு நீங்கள் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அப்புறமா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்கக்கூடிய 19 சப்ஜெக்ட்டுமோ அந்த வெளிநாட்டில் நீங்கள் படிக்கிற இடத்துல சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க சொல்கிறாங்க. 19 சப்ஜெக்ட் இங்கே என்ன சொல்லித்தராங்களோ, இங்கே என்ன MBBS கரிக்குலம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப 19 சப்ஜெக்ட் இருக்கோ அதே 19 சப்ஜெக்டும் நீங்கள்
மேக்ஸிமம் நீங்கள் போகக்கூடிய நாடுல சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. இன்னொன்று மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் போய் வெளிநாட்டில் போய் அந்த யூஜி டிகிரி பண்ணுறீங்க ஒரு மெடிக்கலுக்கு அப்படின்னா, மினிமம் யூ ஹவ் டு கம்ப்ளீட் வித்தின் 10 இயர்ஸ், 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கிரிட்டீரியா இருக்கு. அப்போ நீங்கள் பாருங்க, இந்த சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கைட் பண்ணிடுவாங்க. இது எல்லாத்தையும் சொல்லவே மாட்டாங்க. அங்கே முடிச்சுட்டு நீங்கள் வந்துடலாங்க, அங்கேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க, அங்கேயே லைசன்ஸ் வாங்கிடலாங்க, நீங்கள் படித்து முடிச்சுட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே நெக்ஸ்ட் எக்ஸாம் உடனே நீங்கள் எழுதிடலாம், எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ்க்குலாம் நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாத்தையும் தான் நீங்கள் என்ன பண்ணும், மெயினாக நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றதையும் பாருங்க. சில குழந்தைங்க அங்கே போயிட்டதுக்கு அப்புறமா சில விஷயங்கள் எல்லாம் சேலஞ்சாக ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு போகணும். அதில் நீங்கள் போகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திரும்பி வந்ததுமே நான் சொன்னேன் இல்லையா, இந்த எஃப்எம்ஜி எக்ஸாமோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாமோ எழுத போகிறாங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் எழுதினாங்கன்னா 100 பேர் எழுதினாங்கன்னா அதில் ஒரு நேற்று ஒரு குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு கண்ட்ரியில் வந்து படிச்சிருங்க, எங்கள் செட்டில் வந்து 10 பசங்க வந்து இப்போ எழுதினாங்க, லேட்டஸ்ட்டாக வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதினாங்க, 10ல் 2 பேர் தான் குவாலிஃபை பண்ணாங்க அப்படின்றாங்க. ரைட்டா? அப்போ அந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். 10ல் இருந்து 12% வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து கூகுள்லேயே போட்டு செக் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு எந்த கண்ட்ரியில், ஒவ்வொரு கண்ட்ரிலையும் சில இதெல்லாம் மாறுபடுது. நீங்கள் ஆவரேஜ் தான் நான் சொல்கிறேன், 10லேருந்து 12% வரைக்கும் தான் குவாலிஃபை ஆகிறாங்க அங்கே படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே எழுதக்கூடிய அந்த எஃப்எம்ஜி எக்ஸாமில். சரி, அதனால் அதை செக் பண்ணிக்கிங்க. அதுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் அந்த போகக்கூடிய காலேஜோ யூனிவர்சிட்டியோ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குதா, திரும்பி வந்ததுக்கப்புறமா குவாலிஃபை பண்ணக்கூடிய அந்த நாலேஜை அங்கே உங்களால் கெயின் பண்ண முடியுதா, இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணணும். ரெண்டாவது, நம்மளுடைய சீதோஷண நிலையம் அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷனும் வேரி ஆகுது. அப்போ நீங்கள் போகிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிர்னாலே ஒத்துக்காது. இப்போ ரஷ்யாலாம் போனீங்கன்னு வச்சிங்களேன், -0க்கு கீழே போகிறதெல்லாம் இருக்குது. அங்கே போய் அந்த குழந்தை ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டு படிக்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசான ஒரு இடம், அதை எல்லாமே மேனேஜ் பண்ணி படிக்கணும். அப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி கிரிட்டிக்கல் கிளைமேட்டிக் கண்டிஷன் இருந்தாலும் நம்ம அங்கே போய் தங்கி படிக்கணும் அப்படின்றத மன உறுதியோடு போகணும். போயிட்டு திருப்பி வந்தால் திருப்பி உங்களுடைய பணம் வேஸ்ட். அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது மெயினாக கிளைமேட்டிக் கண்டிஷன் எங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றத பார்க்கணும். மூணாவது, நம்ம கம்பல்சரி பார்க்க வேணும், அது தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு 15% கோட்டா நம்ம டெல்லியில் போய் படிக்கிறோம், இல்லைனா ஆந்திராவில் போய் படிக்கிறோம், இல்லை 15% எனக்கு கோட்டா மூலயமா எனக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ் வந்து எனக்கு வந்து மகாராஷ்டிராவில் கிடச்சிருக்கு, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரினா எனக்கு என்ன தேவை, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இங்கிலீஷ் இந்தியாவில், கரெக்டா? ஆனால் அங்கே போய் லோக்கலில் நான் போயிட்டு ஃபஸ்ட் இயர் வந்து நான் தியரி படிப்பேன், செகண்ட் இயர் வந்து கிளினிக்கல் போகிறப்ப நான் வந்து சப்போஸ் நான் மகாராஷ்டிரா போனேன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அட்லீஸ்ட் ஹிந்தினா தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா மராட்டி தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் என்னால் அந்த பேஷண்ட்டு கூட மிங்கிள் ஆக முடியும், அவங்களுக்கு என்னன்றதை பார்க்க முடியும். அப்போ அவங்க கூட கற்றுக்கிறதுக்கான வசதிகள் இருக்கும். ஒரு பேஷண்ட்டு கூட உங்களால் பேசுறதுக்கு லாங்குவேஜே இல்லை, நீங்கள் போய் இங்கிலீஷில் பேசுவீங்க, பட் அந்த பேஷண்ட்டுக்கு தெரியணும்ல. அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் வெளிநாடுக்கு போகிறீங்க, பிலிப்பைன்ஸ் போகணும் அப்படின்னா பிலிப்பைன்ஸில் போகிறப்ப யூ ஹவ் டு லேர்ன் தர் லோக்கல் லாங்குவேஜ். சைனா போறோம்னா சைனாவோட பாஷையை நீங்க கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ரஷ்யா போனா ரஷ்யாவோட பாஷையை கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். கிர்கிஸ்தான் போனா கிர்கிஸ்தான் பாஷையை கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஐயோ எனக்கு தெரியாது, எனக்குலாம் கத்துக்க மாட்டேன் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அங்க போனா கம்பல்சரி இங்கிலீஷ்ல படிக்கணும்னு சொன்னா கூட, இங்கிலீஷ்ல படிப்பு சொல்லி கொடுத்தா கூட நீங்க லோக்கல் லாங்குவேஜ் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேனா அதையும் நீங்க செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், அப்ராட் போறதுக்கு பிளான் பண்ணணும். தென் இயர் ஆஃப் ஜாயினிங், இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீட் கிடச்சிரும் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க, 120 130 மார்க் வச்சுட்டு இருப்பாங்க, எனக்கு சீட் கிடச்சிரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ஆகஸ்ட் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவீங்க, சரி இங்கே கிடைக்கல நம்ம அப்ராட் போயிடலாம் அப்படின்னு. அப்போ ஒரு கன்சல்டன்ட் என்ன பண்ணுவார், ஓகே கிடைச்சா போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே அட்மிஷன் போட்டு அமுச்சு விட்டுருவார். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பணும், அவ்வளோதான். உங்களுக்கும் என்ன ஆகும், ஓகே நம்ம இங்கே ஜாயின் பண்ணி அவர் என்ன சொல்லுவார், இந்த வருஷமே கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே போனால் தான் தெரியும், 6 மாதம் உங்களுக்கு வேற எதனா கோர்ஸில் போட்டுட்டு அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு அட்மிஷனே வந்து பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக செக் பண்ணிட்டு நீங்கள் போகணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கேயே உங்களுக்கு தடுமாறி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் குவாலிஃபை பண்ணி நம்ம வந்து அடுத்து சரி ஓகே அந்த நாடுகளில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம போகிறோம். ஆனால் அங்கே போயிட்டு டைவர்ஷனு, அங்கே பார்க்கறது போகிறது, இந்த ஃபோனை வச்சுட்டு விளையாடுறது, இல்லைனா அங்கே போய் நிறைய பேர் புதுசாக இருப்பாங்க அவங்க கூட வந்து பழகிறது,
இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு கண்ட்ரியில் இருந்து வருவாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு இருக்கும். அவங்களுடைய இதுக்கு ஹேபிட்டுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகி நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஃபோக்கஸ்ட் வந்து மாறிடும். அப்போ உங்களால் குவாலிஃபை பண்ண முடியாது, ஃபர்தராக பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இயர்லேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இல்லைனா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகலைன்னு அமுச்சு விட்டுறாங்க, நாட் குவாலிஃபைடுன்னு போட்டு. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் திருப்பியும் போயிட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கீங்களா இல்லை ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு போகணும். அதுக்கப்புறமா ஃபுட்டு மெயின். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையிலேயே நம்மளுக்கு தேவையான ஃபுட்டு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம சப்போஸ் சவுத்துலேருந்து வந்துடுறோம் இல்லை நார்த்துலேருந்து வரோம் அப்படின்றப்ப இங்கே சென்னையிலேயே வந்து தடுமாற்றமாக இருக்குது. ஃபுட்டு கிடைக்க மாட்டேங்குது, ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒரு மாதிரி இருக்குது. ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டுறாங்க, டேஸ்ட் வரதுக்கு எதனா ஆட் பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு தேவையான இது நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், எனக்கு சப்பாத்தி கிடைக்கல, எனக்கு தோசை கிடைக்கல, இட்லி கிடைக்கல, இப்படிலாம் இருக்கிறப்ப வெளிநாட்டில் போட்டால் இது எதுவுமே கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபுட்டு அவங்களுக்கு என்ன இருக்கோ அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட்டு தான் கிடைக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இல்லைன்னா இப்பயே என்ன பண்ணணும், வீட்டில் அம்மா கிட்ட சொல்லிட்டு சமையல் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அங்கே போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு அங்கே சாப்பிட்டா ஒத்துக்கல இங்கே சாப்பிட்டா ஒத்துக்கல, அது காரம் ஜாஸ்தியாக இருக்குது, இது வந்து காரமே போட மாட்டேன்றாங்க, இது சப்புன்னு இருக்குது, என்னடா இது எடுத்தால் அப்படியே புழுவாக வருது, இப்படியெல்லாம் வந்து அங்கே சொல்லிட்டு இருந்தால் அது வேலைக்காகாது. அப்போ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும், உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டு எப்படி இருந்தாலும் நான் மாற்றிப்பேன் அப்படின்றது இருக்கணும். இல்லை நான் தனியாக ஃபுட்டை வந்து சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்ற இதுவை ரெடியாக பண்ணிக்கணும். அங்கே போனால் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். நான் சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்காது. அங்கெல்லாம் வெங்காயமே கிடைக்கிறது இல்லைன்றாங்க. சில நம்மளுக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா சமையலில் போட்டு சமைக்கிறதுக்கான இது வந்து கிடைக்காதுங்க. அப்போ அதையும் நம்ம இங்கேருந்து சுமந்துக்கிட்டு போகணும். அதெல்லாம் சுமந்துக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு எடுத்துகிட்டு போவீங்க? அப்போ எத்தனை வாட்டி நம்ம எடுத்துகிட்டு போகணும்? இல்லை இங்கேருந்து அனுப்புறதுக்கு அதுக்கான வசதிகள் இருக்கா, இல்லை அங்கேயே கிடைக்கிறதுக்கு வசதிகள் இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நான் நேற்று ஒரு குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தேன், இந்த அப்ராடு இதை பற்றி பேசுகிறப்ப அவன் பார்த்தா சொல்கிறான், சார் பிரியாணி கிடைக்குமா? ஏன்னா இப்போ பிரியாணி தான் ரொம்ப எல்லாமே. ஆமாம் பிரியாணி கிடைக்கும், ஆனால் எங்கள் இடத்துல இருந்து ஒரு 300-400 கிலோமீட்டர் நான் பிரியாணி போய் சாப்பிட்றதுக்கு போனோம், அதுவும் 600-700 ரூபாய் ஆகுன்றான். பாருங்கள், போகிறதுக்கு ரெண்டாவது சாப்பிட்றதுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணி நான் பிரியாணி சாப்பிடணுமா? பாருங்கள், அந்த மாதிரி எல்லாம் எனக்கு பிரியாணி சாப்பிடலாம் இருக்கவே முடியாது. மாறாம்னா நான் பிரியாணி சாப்பிட்டே ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் என்ன பண்ணணும், மாற்றிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இல்லைனா இங்கேயே உட்காந்து அம்மா கிட்ட சொல்லி எப்படி பிரியாணி செய்கிறதெல்லாம் கற்றுக்கணும். ஆனால் காஸ்ட்லி அங்கே, ரைட்டா? அதனால் நம்மளுக்கும் அங்கத்துக்கும் பார்த்துக்கணும் நீங்கள் ஃபுட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நானே சமையல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், நானே துணி துவைச்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து மற்றவங்க கிட்ட கேட்டு பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நான் செல்ஃபாக என்ன பண்ணணும், அந்த மன தைரியம் இருக்கணும். எது இருந்தாலும் நான் பண்ணிப்பேன், எது இருந்தாலும் நான் செஞ்சுப்பேன், என்னால் எது இருந்தாலும் பண்ண முடியும். அதே போல் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ போயிட்டு கால் பண்ணி அம்மா என்னை வந்து கூட்டு வா, அப்பா என்ன கூட்டு வா, அதெல்லாம் நடக்காது. ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் போயிட்டு வரத்துக்கு மினிமம் சொல்லுவாங்க, உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, போயிட்டு வரத்துக்கு 10,000 ரூபாய் இருந்தால் போகிறோம் சார், போயிடலாம் 10,000 ரூபாய் இருந்தால் வந்துடலாம் அப்படின்வாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு வாட்டி போயிட்டு வரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 50,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வேணும். நிறைய பசங்க வந்து போகிறப்ப போகிறாங்களே தவிர திருப்பி 5 வருஷம் கழிச்சு போட்டா, ஏன்னா காசு முடியல, பேரண்ட்டுக்கு ஏற்கனவே கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் வெளிநாடுக்கு அனுப்புகிறாங்க. திருப்பி இதெல்லாம் செலவு வச்சோம் அப்படின்னா, ஏன்னா குழந்தைங்க நான் பார்க்குறேன், இப்போ நம்ம இந்த ரிப்பீட்டர்ஸ்லாம் வந்து பண்ணுறப்ப தும்முனா ஓடுறது, வீட்டுக்கு ஜரம் வந்தால் ஓடுறது, மூக்கில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று, அப்போ தான் சீதோஷ நிலை மாறும், அதனால் மூக்கு அடைச்ச மாதிரி இருக்கும், அம்மா உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு ஓடிடுறது. இந்த மாதிரியெல்லாம் வெளிநாடுக்கு போனாலும் வர முடியாது, ரைட்டா? இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கணும். எஸ், நான் எது இருந்தாலும் ஃபோக்கஸ்டாக படிப்பேன், செல்ஃப் ப்ரிப்பேர்டாக இருப்பேன், எது இருந்தாலும் எதிர்த்து என்னுடைய மனதைரியத்தை எடுத்துக்கிட்டு நான் பண்ண முடியும் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுமா, அப்ராடு போகணும். சரியா? இவ்வளோ இருக்கா, இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டேன்றாங்களே, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா போகணுமா வந்துமான்ற மாதிரி இருப்பாங்க. அதை சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய வந்து அங்கே கிடைக்கிறது இல்லை. நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட நம்மளுக்கு தேவையானதெல்லாம் சிலதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. அதே போல் நான் சொன்னேன் இல்லையா, நான் எங்கன்னா போய் சாப்பிட்ணும் அப்படின்னா கூட ட்ராவல் பண்ணி போயிட்டு வர்றதுக்கு நான் சொன்ன 350 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் போகிறதுக்குன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அது பாருங்கள். அதுக்கு அப்புறமா இன்னொன்று அந்த பசங்க கிட்ட பேசுகிறப்ப சொன்னாங்க, சார் எங்கள் காலேஜ் வந்து ஒரு இடத்துல இருக்குது சார், எங்களுடைய ஹாஸ்பிட்டல் ஒரு இடத்துல இருக்குது சார், போயிட்டு வரதுக்கு நான் டெய்லி 100 ரூபாய் வந்து போகிறதுக்கு 100 ரூபாய் வரதுக்கு 100 ரூபாய் செலவு பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ போகிறதுக்கு வரதுக்கு 100 ரூபாய்னா மாதத்துக்கு 3000 ரூபாய், வருஷத்துக்கு என்ன ஆயிடுச்சு 12,000 ரூபாய். அதுவே வந்து கிட்டத்தட்ட 60,000 70,000 அங்கே லோக்கல் செலவு. அதெல்லாத்தையும் உங்களால் செலவு பண்ணி சம்பாதிக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கே அப்புறம் நான் வந்து தனியாக தான் இருப்பேன், எனக்கெல்லாம் வந்து ஏசி போட்டுட்டு தான் இருப்பேன், இல்லை நான் குளிர் தாங்க மாட்டேன், எனக்கு ஏற்ற மாதிரி ரூம்ஸ் வேணும்னா ரூம்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் என்ன பண்ணணும், நம்மளுடைய அப்ராடு ட்ரிப்பை வந்து நம்ம பிளான் பண்ணணும். ஓகே, இப்போ
ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும் நம்ம என்எம்சி என்ன சொல்றாங்க, நம்ம என்னெல்லாம் ரெடியா இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, அப்ராடு போகணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்போ என்ன கண்ட்ரி நல்லா இருக்கும் சார், எந்த கண்ட்ரியில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி நல்லா இருக்கும், எந்த காலேஜ் நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம வரக்கூடிய வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ரைட்டா? இல்லையா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க சார், நான் இந்த கண்ட்ரி போகலான்னு இருக்கேன் சார், அந்த கண்ட்ரி பற்றி எங்களுக்கு வந்து வீடியோஸ் இருந்தால் கொடுங்க, இல்லை அங்கே படிக்கிறக்கூடிய குழந்தைங்க கிட்ட பேசிட்டு எங்களுக்கு என்னன்றதை சொல்லுங்க சார் அப்படின்னீங்கன்னா நாங்கள் இங்கே நிறைய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இருக்கக்கூடிய கன்சல்டன்சி அவங்க கூட டைப் வச்சிருக்காங்க. சில இன்ஸ்டியூஷன் சில யூனிவர்சிட்டிலாம் டைரெக்டாக நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ்க்காக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது, நானும் வந்து பார்த்தீங்கன்னா +2 வந்து படித்து முடிச்சு நீட் எக்ஸாம் எழுதுறேன் சார், அந்த அளவுக்கு எனக்குலாம் மார்க் வராது, என்னை பற்றி எனக்கு தெரியும், என் குழந்தைய பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ற பேரண்ட் யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்டாக ப்ராப்பராக ஐடியா பண்ணி இங்கே போகிறதுக்கு எவ்வளோ பண்ண முடியும், இல்லை உங்களுக்கு பட்ஜெட் என்ன. அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொன்னாங்க அப்படின்னா இன்றைக்கி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நம்ம டாலராக தான் நம்ம பே பண்ணணும். டாலருடைய ரேட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 55 ரூபாய் இருந்தது, இன்றைக்கி வந்து 85 ரூபா. அன்னைக்கு இருக்கிற அவங்க டாலர் கணக்கில் சொல்கிறப்ப நம்மளுக்கு டாலருடைய ரேட்டு வந்து இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ட்ரம்ப் வந்து இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாலரோட ரேட்டு இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுடைய ரூபா நோட்டு வந்து குறைஞ்சின்னு இருக்கு. அப்போ நம்மளுக்கு இன்னும் பணம் ஜாஸ்தி செலவு. நான் இன்னைக்கு பட்ஜெட் நான் ரெடி பண்ணியிருப்பேன், ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா ஓகே அப்படின்னு. பட் நான் முடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 15 லட்சம் ஆகும். அப்போ நீங்கள் நார்மலாக வந்து 40லேருந்து 50 லட்சம் ரூபாய் ஆகுதுன்னா நீங்கள் 75 லட்சம் ரூபாய்க்கு உங்களால் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துங்க. ஏன்னா நிறைய பேரண்ட் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து கடன் வாங்கி ஏதோ ஒன்று பே பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாங்க. 2வது வருஷம் எதை வச்சு பண்ணுவாங்க? 5 வருஷம் பண்ணணுமா, 6 வருஷம் பண்ணணும், படிக்கிறதே 5 வருஷம் படிக்கணும், அப்புறம் 6வது வருஷம் அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணணும், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய செலவு, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் பிளான் பண்ணணும். ரைட்? அப்போ என்ன கண்ட்ரிக்கு போகலாம், எப்படி போகலாம், எந்த காலேஜில் படிக்கலாம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வேணுன்றதை கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க. ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ராட் போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். சைனாவில் நம்ம பசங்க படிச்சுட்டு இருக்காங்க, ஆல்ரெடி ஒரு பேட்ச் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா 2015 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கான அமிச்சுட்டு இருக்கோம். ரஷ்யாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸாகவே நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிலிப்பைன்ஸில் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிர்கிஸ்தானில் பண்ணியிருக்காங்க, கசகஸ்தான் பண்ணியிருக்காங்க. உக்ரைன் வந்து போர் முடிஞ்சதுமே நிறைய பேர் வந்து அதுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடியே திரும்பி வந்து ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க இருக்காங்க. போகிறப்ப இந்த டிஸ்டர்பன்ஸில் வந்து படிச்சுட்டு முடித்தவங்களும் இருக்காங்க. எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குது அங்கே போய் படிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ஸில் உங்கள் நேமு, உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு, எந்த ஊருக்கு போக போகிறீங்க, உங்களுடைய பட்ஜெட் என்ன, மெயினாக உங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படின்றத ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். எங்களுடைய டீம் உங்களுக்கு கால் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. ரைட்டா? ஓகே. இதை தவிர ஆர்ஜிஆர் அகாடமியில் கிராஷ் கோர்ஸ் இருக்குது, நீட்டுக்கு இருக்குது, ஜேஇக்கு இருக்குது, விஐடி, அமிர்தா, இந்த மாதிரியான காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். QT எக்ஸாம்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன், சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் போய் ஆர்ட்ஸ் குரூப் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பிரம்மாண்டமான இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்மி மார்க்கே ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் அதில் வந்து போய் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம பசங்க எக்ஸாம்ஸே எழுதுறதில்லை. அந்த மாதிரி QT எக்ஸாம்ஸ் எழுதணும் சார், நான் வந்து லா படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், ஆனால் நல்ல இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணணும் சார், சென்ட்ரல் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணணும்னா கிளாட் எக்ஸாம்ஸ் எழுதணும். அதுக்கு இந்த மாதிரி இல்லை சார், நான் வந்து எனக்கு படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10th முடிச்சு ஒரு 12th முடிச்சுமே வேலைக்கு போகணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன மாதிரியான நான் வந்து குரூப் எடுத்துருக்கணும், நான் என்ன எக்ஸாம்ஸ் எழுதணும், அந்த மாதிரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? ஆர்ஜிஆர் அகாடமி ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ப்ரிப்பேர்டாக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்ததுமே படிக்கணும், 2வது வந்து வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி நல்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறோம். நாங்களே கூட வேலையை வந்து கொடுக்குறோம் பசங்களுக்கு. படித்து முடிக்கிறோம், ஒரு டிகிரி முடிச்சிட்டேன் சார், எனக்கு ஒரு ஒர்க்கு வேணும், எனக்கு நிறைய டிசிப்ளினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்கள் தேவை இருக்குது. ஆர்ஜிஆர் அகாடமியில் கூட நீங்கள் வேலைக்கு வேணும்னா நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ரைட்டா? எதனா ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், என்கிட்ட பேசணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள், பேசுங்க. we are ready to help you. Thank you.